சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன். உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே? காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கைப்பிடித்து தூக்கினேன். நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமே இல்லை. ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய். அதையும் நீ உணர்ந்திருப்பாய். இதை நீ நினைவில் நிறுத்திக்கொள். பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழத் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் நீ பூஜித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் தானே. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமையாகும். இதோ உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது. நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியுமா முடியாதா என்று, அல்லது நம்மை இதே நிலையில் சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்து விட்டது உனக்கு. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது என் செல்லமே. என் செல்ல பிள்ளை படும் துயரங்களை உன் சாயப்பா நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போது நீ ஏன் தீர்வுகளை தரவில்லை என என்னிடம் கேட்கிறாய். அப்படித்தானே? தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து அமர்ந்துள்ளே. என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும் பொழுது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன? ஒரே ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது என் செல்லமே. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு உனக்கு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்கலாம். ஆம், அப்படி நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் உனக்கு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நடப்பதை மட்டும்தானே நான் கூறுகிறேன். உன் சாயப்பா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என் செல்லமே. அதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனையும் தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள். ஆம், இது கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக அருகில் வந்துவிட்டது என் செல்லமே, மிக அருகில் வந்துவிட்டது. என் சாயப்பா எனக்கு எல்லாம் தருவார், என்னை நன்றாக பார்த்து கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது. ஏனென்றால் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகள் எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட மிக பெரிதாக இருக்கிறது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து பெருமிதப்படுகிறேன் உன் சாயப்பா. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தள்ளி போகிறது என்றால் அதைவிட அரிய பொருள், அதைவிட மிக பெரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவுகிறது என்று நினைத்துக்கொள். நம்பிக்கைதான் நிகழ்ச்சிகளை எல்லாத்தையுமே உருவாக்குகிறது. நீ என்ன மனதில் நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய். இனி நீ என்ன ஆகப் போகிறாய் என்பதை அதுதான் நிர்ணயித்து போகிறது. ஆகவே நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்ததுதான். எனவே எனது வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் உனது வாழ்க்கையில் என்றுமே வசந்தம்தான், வெற்றிதான். ஆம் செல்லமே, இதில் சிறிதளவும் பொய்யில்லை. இன்றிலிருந்து நீ புதிய கணக்கை தொடங்கு. என்னை நம்பினால் இன்று முதல் நீ புதிய முயற்சியை செய். புது வாழ்க்கை பொன்மயமாக ஆரம்பிக்கும். இதுவரை நீ தோற்று போனதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரணம் விளிம்புக்கு சென்றதையும் மறந்துவிடு. வாழ்வதற்கு மட்டும் இந்த சாயப்பாவிடம் வா. உன்னை வசந்தத்திற்கு அழைத்துச் செல்ல நான் காத்திருக்கிறேன் என் செல்லமே.
எழுந்திரு, புதிய முயற்சி எடு, உற்சாகம் கொள், சோர்ந்து போகாமல் துணிச்சலோடு எழுந்து நில், கவலைப்படாதே, கம்பீரமாக செயல்படு. நல்லது நடக்கும். நடப்பவை அனைத்தும் நிச்சயம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சாயப்பாவை நம்பு. ஆம் செல்லமே, என்னை நம்பியோருக்கு, உன் சாயப்பாவை முழு மனதுடன் நினைப்பவருக்கு இதை பகிர்ந்து சொல். இது உனக்கான பதிவு மட்டுமே என் செல்லமே. உணர்ச்சி வசப்பட்டு இதை முழுவதுமாக கேட்க மறந்து விடாதே. நீ இப்போ எதை நினைத்து கவலைப்படுகிறாய்? நீ உனக்கு தெரிந்த வழியில் முயற்சி பண்ணி பார்த்து விட்டாய். அதனால் இப்போ நான் சொல்றதை செய். எல்லோரையும் குறையை கண்டுபிடிக்க சொன்னால் ரொம்ப சாதாரணமாக கண்டுபிடித்து விடுவார்கள். இது எல்லோருக்கும் கைவந்த கலைதான். ஆனால் அதையே நீ அந்த குறையை திருத்தச் சொன்னால் யாரும் அதுக்குள்ள வரவே மாட்டாங்கள். நம்ம சமுதாயத்தோட நிலைமையே இதுதான். ஒருத்தரை பார்த்து அவர் செய்கிறத தவறுன்னு சொல்லுவாங்க. சொல்லக்கூடிய அவங்க எல்லோரையும் ஒன்றா கூப்பிட்டு சரி வாங்க அவரை திருத்தி நல்வழிப்படுத்துவோம் அப்படி என்றால் அங்கே வரவே மாட்டார்கள். ஏதாவது ஒரு குறையை சரி பண்ணணும்னா, எந்த ஒரு வேலையும் இன்னும் நல்லா செய்யணுங்கிற எண்ணம் இருந்தது என்றால் அந்த வேலையை முழு மனதுடன் செய்யப்பாரது. மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக நீ எந்த ஒரு வேலையும் செய்யாதே. யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக செய்யக்கூடாது. ஆகவே முதல்ல அந்த வேலையை செய்ததும் உனக்கு வர்ற அனைத்தும் ஆனந்தமும் சந்தோஷமும் திருப்தியும் அதுதான் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம்தான் நீ மற்றவர்களோட சந்தோஷத்தை யோசிக்க முடியும். ஆகவே உன் சந்தோஷத்தோட பிரதிபலிப்பு அவங்க கிட்ட இருந்து எதிர்படும் அந்த நேரத்தில் சில பேர் உன்னுடைய வேலையையும் வெறுக்கவும் செய்யலாம். சில பேர் யோசனையும் சொல்லலாம். ஆகா, மனசை திறந்து வை. நல்லது கெட்டது ரெண்டையுமே சரிசமமான கண்ணோட்டத்தில் பார்க்க முயற்சி பண்ணு. என்னைக்குமே நீ பயிற்சி பண்ணுறதை மட்டும் விட்டு விடாதே. பயிற்சியின் முடிவுதான் வெற்றி. ஆகவே தவறுகளை பார்த்து பயப்படாதே. தவறுகள் தான் நமக்கு எது சரின்னு நமக்கு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரையும் விட மிக முக்கியமான விஷயம் நம்மோட தன்னம்பிக்கை நமக்குள் இருக்குங்கிறத மறந்து விடாதே. அந்த கடவுள் உனக்கு திறமையை கொடுத்திருக்கிறார் என் செல்லமே. அந்த திறமையை என்றைக்கும் மதிக்க வேண்டும். உன்னை நான் நல்வழிப்படுத்துவேன். சரியான வழியை உனக்கு சொல்லியிருக்கேன். அதுபோல மாறுவது உன் கையில் தான் இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல செய்தி கூறத்தான் இன்றைய நாளில் உன் வீடு தேடி வந்துள்ளேன். இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே. ஆம், மங்கள நிகழ்ச்சி உன் வீட்டில் நடக்கப் போகிறது. சந்தோஷமாக இரு. ஆம் செல்லமே, உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது. உன் மனசு நிம்மதி அடையப் போகிறது. ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.